ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா உகாதி பண்டிகையில் முக்கியமாக செய்யப்படுற சந்துகளியை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வசந்த காலம் வந்த உடனே மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசுமை திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு. மழை வரவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசுகிறவங்களோட புத்தாண்டே இந்த யுகாதி தான். யுகாதி அப்படின்னா யுகாதி ஆரம்பம்னு அர்த்தம். வாழ்க்கையில் வர இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சமமாக ஏற்றுக்கணும்னு சொல்கிறேன். இந்த உன்னதமான நாளில் நாம் இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த பாரம்பரிய உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம ஆரோக்கியத்தின் ரகசியமான சந்துக்களி. நம்ம முன்னோர்களின் பண்டிகை காலங்களில் உடம்புக்கு தெம்பு தர உணவுகளையும் சேர்த்து செஞ்சாங்க. அப்படி ஒரு உணவு தான் இந்த சந்துக்களி. இந்த சத்தான சந்துக்களியை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமாக செய்வாங்க. ஒன்று உளுந்துலையும் இன்னொன்று கேவுரு மாவுலையும் செய்வாங்க. முதல்ல கேவுரு மாவை பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் கரைச்சி கட்டி வராமல் கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு கிண்ட ஆரம்பிக்கணும். அப்படி அடுப்பில் வச்சு கிண்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா களி போல் சும்மா கெட்டியாக ஆகும். அந்த கெட்டியாக வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதுலேயும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெயை அது மேலே தடந்து பந்து போல் அமைப்பில் எடுத்து உருட்டி வச்சுருக்கணும். நல்ல மரக்கட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த களி போல அமைப்பை எடுத்து உள்ளே வச்சு அமுத்தணும். அப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்துகளி வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தனியாக வாழை மட்டையில் இல்லை தட்டில் கூட சேமித்து எடுத்து வச்சு பண்ணலாம். அந்த மரத்தில் வச்சு நீங்கள் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த களியோட வாசனையும் நல்லெண்ணெய் வாசனையும் கலந்து வரும் பாருங்கள். உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். இந்த புது வருஷத்தில் நாம் எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியும் உறுதியாக இருக்கணும்னு இந்த சந்துக்களி இடுப்பு எலும்புக்கும் முதுகெலும்புக்கும் அவ்வளோ வலுவை தரும். முக்கியமாக பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். நம்ம ஊரோட பாரம்பரிய உணவை பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போடுறது நம்மளோட கடமை இல்லையா? இந்த யுகாதி திருநாளில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தோட நம்ம ஃபேமிலியோட கொண்டாடுற ஒரு புது வருஷமாக எல்லாருக்குமே அமையும்ட்டு நானும் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. உங்கள் ஊரில் இந்த உகாதியை நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்கன்ட்டு அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, இப்போ தான் முதல் முறை நம்ம பேஜை பார்க்குறீங்கனாக்கா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். இப்படி சந்துகளியை பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக ஒரு 10 வாட்டி செஞ்சு வச்சு நம்ம குடும்பத்தோடு ஒன்றா சாப்பிடுவோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற சந்துகளி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகான வெள்ளை துணியில் ஈரமாக நினச்சி அது மேலே ஒன்று அடுக்குனாக்கா ஒன்று மேலே ஒன்று பட்டாலும் அது பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டிக்காமல் சும்மா தனியாக சூப்பராக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு இப்போது மேகி போல தான் அமைப்பாக இருக்கும். இப்போது எல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற காலத்தில் இந்த ராகி மேகியை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் நேரம் கிடைச்சாக்கா இது போல் சத்தான உணவை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இது கூட இப்போது பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா நிலக்கடலையே நல்லா மாவு போல் அரைச்சி வச்சுக்கணும். அது போல் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். பாகை பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வேக வச்சு தண்ணி போல பதத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் இது கூட மூணுத்தையும் கலந்து சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல சத்தும் கிடைக்கும். இதோட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரும்பு சத்துலேருந்து அனைத்து சத்துமே கிடைக்கும். கேவுரு மாவில் இருக்கிற சத்தும் உங்களுக்கு கிடைக்கும். நிலக்கடையில் இருக்கிற சத்தும் கிடைக்கும். விட்டமின் சொல்லப்படுற பருப்பில் இருக்கிற அதிகப்படியான சத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இது மூணுத்தையும் நீங்கள் ஒன்றா கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புக்கு தெம்பு தர சந்துக்களி சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு இது போல் சாப்பிட்ருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம பேஜையும் லைக் பண்ணிக்கோங்க கைஸ்.